இந்த வீடியோக்கு என்னெல்லாம் கமெண்ட் வரப்போகுதுன்றது தான் என் மனசு பக்கம் அடிச்சுக்குது. இந்த ஒரு சைட் ஆஃப் கீதாமாவை பார்த்துருக்க மாட்டாங்க யாரும். அப்படி ஒரு சைடு கீதாமா இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. உங்களுக்கு வந்து காது கேட்காம வந்து நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணீங்க. இப்போ நம்ம நார்மலா பேசிட்டு இருக்கோம்ல, இப்போ வந்து அந்த ப்ராப்ளம் இல்லையா? எனக்கு நயன்தாரா மாதிரி நம்ம வாயோட இது தெரியுது இல்லை, எனக்கு நல்லா வாயை பார்த்து கண்டுபிடிச்சிருங்களா? வாய்ஸ் வராம சொல்லுங்க, நான் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா நான் பாக்குறேன். சத்தியமா தெரியல, என்ன சொல்றீங்க? ஏன் சிங்கிளா இருக்க? இல்ல மேம், சிங்கிளா இருந்தா சந்தோஷமா இருக்கலாம்னு. நான் 4 பேரை வச்சிருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேனே. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. என்னடா பாட்டியெல்லாம் கரெக்ட் பண்றீங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. இன்னொரு பக்கம் பாட்டியை கூட விட்டு வைக்கலையடா நீங்க. வேண்டாடா சாமி, தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்கினேன். என்னடா இந்த வயசுல இந்த ட்ரெஸ் உங்களுக்கு தேவைதானா? இனி ஏன் வந்து ரம்பா மாதிரி நீ காட்டி தான் ஆகணுமா? நீ என்ன ரம்பாவா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. எக்ஸ்பிரஷன் வீடியோஸ் அதை வந்து நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல. சில எக்ஸ்பிரஷன் என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. நீ ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? உன் வயசுக்கு உன் உடம்புக்கு இதெல்லாம் தேவைதானா? நீ இருக்க வெயிட்டுக்கு நீ ஏன் ஆடுற? ஆனா நிறைய பேர் வந்துட்டு ஐ லவ் யூ, ஐ வாண்ட் டு மேரி யூ அப்படி இப்படின்னு ரொம்ப நிறைய கமெண்ட்ஸ் பர்சனலாக வர ஆரம்பிச்சது. ஜாதகத்தெல்லாம் கூட அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. I understand nothing. உனக்கு பிடிக்கலன்னா மூடிட்டு போயிட்டே இரு. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. ஹெல்த் இஷ்யூஸ்லாம் பிபி சுகர்லாம் இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு மேஜர் நீ சர்ஜரி வந்து நடந்திருந்தது அப்படின்றது பார்க்க முடியும். ஆனா அதுக்கப்புறமும் டான்ஸ் வீடியோ ஆடுறீங்களே, வலிக்கலையா காலு? எனக்கு அந்த பெயின் இருக்குது, இப்போது அந்த பெயின் இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு நான் அதை மறந்து நான் வந்து டான்ஸ் ஆடுறேன். அண்டு டாக்டரோட பர்மிஷனோட தான் ஆடுறேன். அண்ட் நான் ரொம்ப பரதநாட்டியம் ஸ்டெப்ஸ்லாம் இப்போ ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டேன். அது மட்டும் டாக்டர் கிடையாதுன்ட்டாங்க. ஏன்னா நான் ஒரு பேசிக்கலி நான் ஒரு டான்ஸர் வேறு. ஆனால் இப்போ வந்து எனக்கு என்ன பிடிக்குதோ கொஞ்சம் நின்ன இடத்துல கொஞ்சம் டான்ஸ் ஆடி காட்டுவேன். ஓகே. ஸோ இன்னைக்கு கூட உங்களுக்காக 2 பாட்டுக்கு டான்ஸ் ரெடி பண்ணி வந்திருக்கேன். பட் மேம், நீங்கள் சொல்கிறீங்க பெயின் இருந்தாலும் டாக்டர் கன்சர்ன்லாம் நான் ஆடுறேன் அப்படின்றீங்க. அந்த பெயின்லாம் தாண்டி ஒரு புஷ் இருக்கும்ல, ஓகே நம்ம இதெல்லாம் பண்ணலாம், நம்மளுக்கு இந்த ஒரு இது இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கும்ல, அது என்னவா இருக்குது உங்களுக்கு? ஆக்சுவலாக வந்து எனக்கு எப்போவுமே பெயின் இருக்கிறச்செல்லாம் டான்ஸ் பண்ணுறச்செல்லாம் அந்த பெயின் இருக்கும். ஆனால் நான் வந்து எப்போ தெரியுமா அதை வந்து நான் வந்து இதை பண்ணணும், நம்ம வந்து இதை சாதிச்சு காட்டணும் நான் எப்போ நினச்சேன்னா, என் வாழ்க்கையில் நான் என்னோடய முதல் குழந்தைய நான் இழந்தேன். ஓகே. எனக்கு முதல்ல ஒரு குழந்தை பிறந்தது. ஸோ அதை நான் அந்த இழந்த போது தான் எனக்கு வந்து அந்த வலி தான் எல்லாத்த விட பெரிய வலி. ஸோ அந்த வலியே நான் கடந்து வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த வலிலாம் வந்து ஒரு பெரிய வலியாக தெரியாதனால ஸோ நான் இதை வந்து ஒரு வலியாகவே நான் ட்ரீட் பண்ணாமல் நான் பாட்டுக்கு சந்தோஷமாக வாழறேன். அதுக்கப்புறம் எனக்கு பகவான் 2 அழகான 2 பெண் குழந்தைங்களை கொடுத்தாங்க. என் அம்மானு என்னை சாதிக்க வச்சாங்க. ஸோ டாக்டர் எனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு 2 பெண் குழந்தைகள் பிறந்து இன்றைக்கி 2 பேருமே நல்லா இருக்காங்க. ஸோ அதனால் நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதனால் நம்ம வந்து நம்பிக்கையோட வலி போயிடும், வலிக்காதுன்னு டான்ஸ் ஆடணும். இப்போ நீங்களும் என் கூட ஆட போகிறீங்க. ஓகே. நான் வந்து உங்கள் வயசில் ஆடுவேனான்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் இப்போயே ஆடிக்கிறேன் அப்படின்னு. ஆனால் மேம், நீங்கள் பேசும்போது வந்து சொல்லியிருந்தீங்க, இது குழந்தையே நான் இல்லை அப்படின்னு ஒரு பாயிண்டில் இருந்த அப்பையும் நான் வந்து தைரியமாக அதை கூட சிரிச்சுட்டே சொல்கிறீங்க. பட் ஸ்டில் ஆஃப்டர் கொரோனா வந்து ஒரு மேஜர் இஷ்யூவை ஃபேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து காது கேட்காம வந்து நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணீங்க. அப்படி இருக்கும் போதும் பாட்டு கேட்டு பாட்டுக்கு ரியாக்ட் பண்ணி பயங்கரமாக வந்து டான்ஸ் ஆடி அது எப்படி பண்ணுறீங்க? எல்லாரும் கேட்பாங்களே, உமா உங்களுக்கு காது கேட்காதேம்மா, என்ன இதெல்லாம் இப்படி ரியாக்ட் பண்ணுறீங்களே, எதுக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல, அதுக்கெல்லாம் என்ன சொல்கிறீங்க?
கரெக்டான கொஸ்டின் கேட்டிங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்து கொரோனாக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் லோவாக ஆனது உண்மை தான். ஆனால் என்னோட பெரிய பொண்ணு என்னோட சின்ன பொண்ணு வந்து ஐபேடில் வந்துட்டு அந்த இது வரா மாதிரி எனக்கு வந்து செட்டிங் பண்ணி எனக்கு ஃபோனில் கொடுத்துட்டாங்க. ஆமாம். ஸோ என்ன ஆகும்னா நான் என்ன பாட்டு போடுறேனோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக வந்து அதோட டிரான்ஸ்லேஷன் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது காட்டும். இப்போ எனக்கு உங்களுக்கு அதை பண்ண முடியல, ஏன்னா அதை கொண்டு வரல நான். ஸோ அது என்னென்னா எனக்கு அதை வச்சு நான் வந்து டைலாக் பேசுகிறதோ பாட்டு பாடுறதோ எல்லாமே வந்து சைடில் பார்த்து தான் பண்ணுவேன். அதனால தான் நிறைய பேர் அந்த கேள்வியை கேட்டிருக்காங்க, ஏன் சைடில் பார்த்து பாடுறீங்க, ஏன் இந்த சைட் பார்த்து பாடுறீங்க, ஏன் நேராக பார்த்து பாட மாட்டேங்கிறீங்க. ஏன்னா என்னால் நேராக பார்த்து பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு அதுதான் என்னோட இதுவே. அதை வச்சு தான் என்னால் லிரிக்ஸே பாட முடியும். சில இடத்துலலாம் நான் வந்துட்டு கொஞ்சம் இதுவாக பண்ணணும்னா இப்போ நான் வந்து கொஞ்சம் ஐட்டம் சாங்லாம் பண்ணுறச்செல்லாம் எனக்கு அதை பார்த்து தான் என்னால் பண்ண முடியும். ஓகே, லிரிக்ஸை வச்சு அந்த எமோஷன் ஆமாம் கொண்டு வரணும். ஓகே, ஸோ அது எல்லாமே வரும் அதில். அந்த மாதிரி வரச்சே அதை நான் யூஸ் பண்ணி ஆகணும்ல, ஏன்னா இல்லாட்டி ஆடியன்ஸ்க்கு அந்த இது டச் இருக்காது. அப்புறம் என் ஹஸ்பண்ட் கிட்ட காட்டுவேன், இந்த வீடியோ கரெக்டாக வந்திருக்கா பாருங்கள், போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது தப்பு இருந்ததுன்னா நான் போஸ்ட் பண்ணலை அப்படிம்பேன். இல்லை கரெக்டாக சிங்க்ரனைஸ் ஆகிருக்கு, போஸ்ட் பண்ணும் பாரு. அண்ட் ஃபுல்லாக நான் எல்லாமே அவரை கேட்டு அவர் சொன்னதுக்கப்புறம் தான் பப்ளிஷ் பண்ணுவேன். அது எனக்கு ரொம்ப அவர் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் அந்த விஷயத்துலலாம். ரீல்ஸுக்கு வந்து ப்ராம்ப்ட் மாதிரி ஒரு விஷயம் பண்ணி நீங்கள் அதை பண்ணிக்கிறீங்க மேம். இப்போ நம்ம நார்மலாக பேசிகிட்டு இருக்கோம்ல, இப்போ வந்து அந்த ப்ராப்ளம் இல்லையா? எனக்கு நயன்தாரா மாதிரி நம்ம வாயோட இது தெரியுது இல்லை எனக்கு நல்லா. ஓகே, அதை வச்சு ஓகே. உண்மையா நயன்தாரா மேம் வந்து விஜய் சேதுபதி சார்ட்ட சொல்ற மாதிரி தான், ரோஜா பூ மேல மாதிரி தான் வந்து லிப்ஸிங்கை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க. அவ ரொம்ப நல்லா பண்ணினா. ஏன்னா நான் இதில் நிஜமாவே அனுபவிக்கிறதுனால எனக்கு அவள் பண்ண போது எனக்கு அது ஒரு ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தா. ஓகே, அது ரொம்ப கஷ்டம். அது இப்போ நான் என்ன பேசுகிறேங்கிறது உனக்கு புரியுறதா? நீ கொஞ்சம் காதை மூடிட்டு நீ கேட்டுப்பாரு, உன்னால் முடியாது. ஏன்னா அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நீ தமிழில் பேசினாலும் இப்போ என்னால் திருப்பி பேச முடியும், இங்கிலீஷில் பேசினாலும் பேச முடியும், ஹிந்தியில் பேசினாலும் பேச முடியும். ஏன்னா நான் வெறும் வார்த்தைகளை வச்சே கண்டுபிடிச்சிடுவேன் நீ என்ன பேசுகிறேன்னு. என்னால் இவ்வளோ நேரம் வந்து எனக்கு தெரியல. ஓகே, என்னோட லிப்ஸிங்கை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியல. ரொம்ப கஷ்டம் தானே அது? ஆரம்ப ஸ்டேஜில் கஷ்டமாக இருந்திருக்குமே ஒருத்தவங்களோட லிப்ஸிங்கை வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படின்றது. அந்த டைம்லாம் என்ன கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் அது அப்படியே பழகிடுது. ஓகே, இப்போ நம்ம வந்து டம்ஷராஜ் மாதிரி நான் ஏதாவது லிப்ஸிங் பண்ணி, ஆக்சுவலி நீங்கள் லிப்ஸிங் பண்ணி நான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். வாய்ஸ் வராமல் சொல்லுங்கள், நான் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு நான் பார்க்குறேன். நான் இப்போ நயன்தாரா மேம் மாற போகிறேன். கண்டிப்பாக ஏதாவது சொல்லுங்கள் மேம், கண்டுபிடிக்கிறேன். சவுண்ட் வராமல் ஏதாவது சொல்லுங்கள். சாரி, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. மேம் சவுண்ட் வராமல் சொல்லுங்கள். எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க, எனக்கு கேட்குது. சவுண்ட் வராமல் சொல்லுங்கள் மேம். ஐ லவ் யூ. மேம் சிம்பிள் வேர்டா சொல்லாதீங்க, இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிருவேன். வேற சத்தியமா தெரியல, என்ன சொல்றீங்க? ஏன் சிங்கிளா இருக்க? இத வேற கேட்டு மன உளைச்சல் ஆக்குறீங்க மேம். இல்ல மேம், சிங்கிளா இருந்தா சந்தோஷமா இருக்கலாம்னு. நான் 4 பேரை வச்சிருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேனே. இல்லை எனக்கு புரியல மேம். ஒரு ஹஸ்பண்ட் தானே சொன்னீங்க? ஒரே ஒரு ஹஸ்பண்ட் தான், பட் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்காங்களே. சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு, வாஷிங்டனில் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு, மும்பையில் ஒரு பாய் ஃப்ரெண்டு, சென்னையில் ஒரு பாய் ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல. சார் மன உளைச்சல் ஆகுது. இப்போதான் வந்து ஏன்டா நீ எனக்கு வந்து என்னை பார்த்தே கேட்டுக்கிறேன், சிங்கிளாக இருப்பியான்னு. 60 வயசில் 4 பாய் ஃப்ரெண்டு. கவலைப்படாத, ஆன்லைனில் கோச்சிங் கிளாஸ் எடுக்கிறேன், ஜாயின் பண்ணிவிடு. ஒன்லி 5,000 rupees மேம். அந்த 5,000 ரூபாய் இருந்தால் நான் வந்து எந்த ஹோட்டலில் என்ன பிரியாணி சாப்பிட்லான்னு தான் யோசிப்பேன். பாய் ஃப்ரெண்ட்லாம் வேணாம் மேம், வேணாம். என்ன டிப்லாம் வேணாம். இது வேறு கிளாஸஸ் எதாவது எடுக்க போகிறீங்களா ஆன்லைனில்? இதெல்லாம் வேண்டாம். ஓகே, நான் ஆக்சுவலி நான் எல்லாருக்கும் இதை நான் சொல்லாமல் தான் இருந்தேன். ரொம்ப நாளைக்கு இதை நான் சொல்லாமையே தான் இது பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு அது பிடிக்கல. சொல்லாத நீ, அது ஒரு குறையே இல்லை, நீ அது குறையா நினைக்காதன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி நான் வந்து நிறைய பேர் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது அவருக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. அவர் சொன்னார், நீ சொல்லாத, எதுக்கு சொல்கிற, எதுக்கு பப்ளிசிட்டி பண்ணுற, எதுக்கு சிம்பத்தி கிரியேட் பண்ணுற, நீ வந்து வாழ்ந்து காட்டு, யாருக்குமே தெரியக்கூடாது அப்படிங்கிறது தான் அவரோட இதுவே. உண்மைதான் மேம். ஆனால் அந்த குறை இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னாதான் தெரியும். இவ்வளோ நேரம் என்னால் கண்டுபிடிக்க முடியல, என்னோட லிப்ஸிங்கை வச்சு தான் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு. ரொம்பவே கிரேட் ஆக்சுவலி. நான் ரொம்ப நேரமாக ஒரு விஷயம் நோட் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் கையை ஆட்டி ஆட்டி பேசும்போது கையில் என்ன மேம் அது பெருசாக ஒரு வாட்ச் மாதிரி இருக்குது, ஆனால் கையில் போட்டிருக்கீங்க ரிங், ஐ மீன் விரலில் போட்டிருக்கீங்க. டைட்டன் வாட்ச், குவார்ட்ஸ் வாட்ச், ரிங் வாட்ச். இது எவ்வளோ மேம்? 100 rupees.
மும்பைக்கு வா, எல்லாம் வாங்கி தரேன் வகை வகையா. மேம் சும்மா சொல்லாதீங்க மேம். இல்லை, அங்கே எல்லாமே அப்படிதான், எல்லா டூப்பும் உனக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ அதனால கவலைப்படாத. இந்த ரிங் வாட்சுமே வந்து 100 ரூபாய் தான். ஆமா, டூப்பு தான். ஆனால் எல்லாமே எதுவுமே ரியல் கிடையாது. எத்தனை நாள் ஓடுன்னு தெரியல. இப்போ ஓடுது கரெக்டா, எத்தனை நாள் ஓடுன்னு தெரியாது. ஓகே. இந்த மாதிரி என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்கீங்க? எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான். நான் வாங்குற ட்ரெஸ் எல்லாமே 100 ரூபாய்க்கு தான் வாங்குவேன். அத்தனை ட்ரெஸ் போடுறீங்களா? அது எல்லாமே 100 ரூபாவா? நான் 365 நாளும் எந்த ட்ரெஸ்ஸுமே நான் ரிப்பீட்டே பண்ணது கிடையாது. 365 நாளைக்கு 365 ட்ரெஸ். ஆனா எல்லாமே 100 ரூபாய் கம்மி. 100, 70, 150, 120 இதுதான் என்னோட பட்ஜெட். 70 ரூபாய்க்கு என்ன மேம் ட்ரெஸ் வாங்குவீங்க? இது 100 ரூபா தானே. இதே கிடைக்கிறச்சு 70 ரூபாய்க்கு ஏன் கிடைக்காது? டாப்ஸ் அழகாக கிடைக்குமே. ஓகே. ஆனால் மேம் எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும்ல, என்னடா இவங்க 100 ரூபான்றாங்க, எவ்வளோ நாள் வந்து உழைக்கும், என்னதான் இவங்க பண்ணுவாங்க, இது 365 நாளைக்கு 365 ட்ரெஸ் வச்சுட்டு என்னதான் பண்ணுவாங்கன்னு. எனக்கு நீடி பீப்புளுக்கும் நான் கொடுத்துருவேன் நான் கொஞ்சம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம். பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து அதை திருப்பி யூனிக்காக கிரியேட் பண்ணிடுவேன். அதை வேஸ்ட் பண்ண மாட்டேன். அந்த 100 ரூபாய் ட்ரெஸ்ஸை வேஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ இதில் காலர் இருக்கு இல்லையா, ஸோ இது மேலேயே ஜீன்ஸை போட்டு எல்லாத்தையும் உள்ளே இன் பண்ணிட்டு டக் இன் பண்ணிட்டு இது ஒரு லூஸான ஒரு டிஷர்ட் மாதிரி போட்டு ஜீன்ஸ் போட்டுருவேன். ஆனால் எங்கே வாங்குறீங்க மேம்? இதுவும் மும்பையில் தானா? எல்லாமே மும்பையில் காந்தி மார்க்கெட்னு ஒரு இடத்துல இருக்குது. அந்த இடத்துல தான் எல்லாமே கிடைக்கும். பட் ஸ்டில் மேம், நீங்கள் ஸ்மைல் அதெல்லாம் ஓகே, ட்ரெஸ் எல்லாம் ஓகே, சில கமெண்ட்ஸ் வருது, அதை பற்றி நான் ஓப்பனாக கேட்கலாமா? கேளுங்க. சில கமெண்ட் பார்த்தேன். ஆக்சுவலி வந்து என்னடா பாட்டியெல்லாம் கரெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. அந்த கமெண்ட்டுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஏன்னா அவங்களுக்கு பார்க்குறதுக்கு நான் இளமையாக இருக்கேன். ஸோ அது எனக்கு ஒரு இது தானே, எனக்கு ஒரு ப்ளஸ் தானே. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நான் எங்கே இருக்கிறதுனால தானே அவன் என்னை கனெக்ட் பண்ணணும்னு பார்க்குறான். நம்ம ஏன் அப்படி எடுத்துக்கூடாது, நம்ம ஏன் அதை நெகட்டிவாக எடுத்துக்கணும்? ஓகே. ஸோ நம்ம இன்னும் இளமையாக அழகாக இருக்கும், அதனால தான் கனெக்ட் பண்ண பார்க்குறாங்க, நம்ம நினச்சிக்கலாமே. இன்னொரு பக்கம் பாட்டியை கூட விட்டு வைக்கலையடா நீங்க அப்படின்னுமே ஒரு கமெண்ட் இருந்தது. பாவம், என்ன பண்ணுறது, ஏன்னா அவங்க பாவம் உன்ன மாதிரியே நிறைய பேர் சிங்கிளாக இருக்காங்களே, என்ன பண்ணுறது, அட்லீஸ்ட் பாட்டியாவது கனெக்ட் பண்ணலாமேன்னு பார்க்குறாங்க. ஓகே, சரி, ஓகே. மன உளைச்சலாவது மேம். நான் சிங்கிள்னு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப என்ன ஆகும்போதுன்னு தெரில. பட் ஸ்டில் மேம், இன்னொரு சில மோசமான கமெண்ட்ஸ் என்னென்னா, இந்த வயசில் இந்த ட்ரெஸ்ஸு உங்களுக்கு தேவைதானா, இனி ஏன் வந்து ரம்பா மாதிரி நீ காட்டி தான் ஆகணுமா, நீ என்ன ரம்பாவா அப்படின்னு ஒரு கமெண்ட்லாம் பார்க்க முடிஞ்சது. அதுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்? கண்டிப்பாக எனக்கு இந்த வயசில் இந்த ட்ரெஸ்ஸு தேவை. ஏன்னா அது எனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிக்கலன்னா மூடிட்டு போயிட்டே இரு. ஓகே. என் வாழ்க்கை இது, என் லைஃப், நான் என்ஜாய் பண்ணுறேன். உனக்கு ப்ராப்ளமாக இருந்தால் பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இரு, ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே இரு. ஓகே. ஒன்னாலலாம் நான் என்ன பண்ணணும் நீ டிசைட் பண்ணக்கூடாது, நான் தான் என்ன பண்ணணும் நான் டிசைட் பண்ணுவேன் எனக்கு. ஸோ எல்லாருமே லைஃப்பில் நான் உங்களுக்கும் அட்வைஸ் பண்ணுறேன், மற்றவங்களுக்காக எதுவுமே அடிமை மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழுங்க, சந்தோஷமாக இருங்க, அப்போ தான் ஹாப்பினஸ் கிடைக்கும். இல்லாட்டி லைஃப் ஃபுல்லாக ஸ்ட்ரகிள் தான் பண்ணணும். எக்ஸ்பிரஷன் வீடியோஸ், அதை வந்து நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரில, சில எக்ஸ்பிரஷன் தானே. ஓகே, நான் கேட்டாலே வந்துடும் போல் அங்கேருந்து. ஓகே மேம், இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குல்ல, இந்த அதே மாதிரி தான் வயசை வச்சு தான், இந்த 60 வயசில் இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்லாம் தேவைதானா, இந்த பாட்டுக்கு நீங்களாம் ரீல்ஸ் பண்ணலன்னு யாரு கேட்டா அப்படின்றது மாதிரிலாம் இருக்கு. அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என் ஹஸ்பண்ட் கேட்டார், என் பசங்க கேட்டாங்க, எனக்கு இந்த பாட்டு கேட்கணும் போல இருக்கு, பண்ணி காமிங்கிறாங்க. எனக்கு சில பாட்டெல்லாம் பார்த்தா ரொம்ப பிடிக்கிறது, எனக்கு பண்ணணும் போல இருக்கு. ஸோ நான் பண்ணுறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன். எனக்கு அதை பண்ணினா எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிறது, நான் பண்ணுறேன், அவ்வளோதான். நான் மற்றவங்களுக்காக வாழலை, நான் எனக்காக வாழறேன். நான் ஆரம்பத்துலேன்னு சொல்கிற அதே விஷயம் அதுதான். மற்றவங்களுக்காக நம்ம வாழவே கூடாது, நமக்காக வாழணும். பட் ஸ்டில் மேம், கொஞ்சம் கிளாமரஸாக கொஞ்சம் அந்த ஐட்டம் சாங்ஸ்லாம் வந்து பண்ணுறீங்க இல்லையா, அப்படி பண்ணும்போது எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிப்பீங்களா முன்னாடியே? இல்லை, அது தானாக வரும். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே நிறையா நடிப்பேன். ஸ்கூல்லலாம் ஃபுல்லாக ட்ராமா அதிலெல்லாம் நிறையா நடிப்பேன். ஸோ அதனால் எனக்கு அது ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு அது என் கூடவே பிறந்தது. எங்களுக்காக ஒரு 2 ரியாக்ஷன்ஸ் பண்ணி இப்போ கண்ணடிச்சிங்களே, அந்த மாதிரிலாம் கொஞ்சம்? கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாட்டு இது சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணுறேன். நான் வெறும் பண்ண முடியாது, என்ன பாட்டுன்னு சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். என்ன பாட்டு நீங்கள் வந்து சொல்றியா அந்த சாங்க்கு சும்மா ரியாக்ஷன்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். கண்ணு விளையாடுதே மேம்.
இந்த வீடியோக்கு என்னெல்லாம் கமெண்ட் வரப்போகுதுன்றது தான் என் மனசு பக்கம் அடிச்சுக்குது. அடிச்சுக்கவே கூடாது, சந்தோஷமா இரு, நான் ஹாப்பியா இருக்கேன், நீ எதுக்கு இதார. ஓகே, இல்ல மேம் சொல்றேன், இந்த வீடியோக்கு என்னெல்லாம் கமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. நம்ம வாழ்வோம் நம்ம வாழ்க்கையை, அவங்க யாரு டிசைட் பண்றதுக்கு? யாரா இவனுங்கலாம் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கமெண்ட் பண்றானுங்களேன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதையுமே சிரிச்சுட்டே அவ்வளோதான் விட்டுடுறது. ஓகே ஓகே மேம். ஸ்டில் நான் வந்து இன்னும் சில விஷயங்கள் கேட்குறேன். நீங்கள் வந்து சொல்கிறீங்கள 60 வயசு ஆகிடுச்சு, இதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன், என்ன வேணால் பேசிட்டு போங்கடா அப்படின்னு. உருவக்கேலி அப்படின்றது ஒரு இருக்குல்ல, ஏஜை தாண்டி உருவக்கேலி, வெயிட்டுக்கும் உன்னோட உடம்புக்கும் நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு உரிமையில தான் அவங்க வந்து மரியாதையாக கூட நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்றத தாண்டி நீ ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, உன் வயசுக்கு உன் உடம்புக்கு இதெல்லாம் தேவைதானா, நீ இருக்க வெயிட்டுக்கு நீ ஏன் ஆடுற அப்படின்லாம் வந்து கமெண்ட் வருதுல்ல, அந்த உருவ கேலிக்கு வந்து என்ன பதில் சொல்ல நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக வந்துட்டு இது நல்ல கொஸ்டின் கேட்டிங்க, இது நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பாடி ஷேமிங்கிறதே ஃபஸ்ட்டு பண்ணவே கூடாது. ஏன்னா இது வந்து கடவுள் வந்து டிசைட் பண்ண பாடி இது, அதனால் அவங்களுக்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை அது ஏன் குண்டாக இருக்குது, அது ஏன் ஒல்லியாக இருக்குன்னு. இது நம்மளோட ஜெனரேஷன் வந்து எவ்வளோ ஜெனரேஷன் சேஞ்ச் ஆனாலும் இது மாறாது போல் இருக்குது. பட் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நான் ஹாப்பியாக இருக்கேன், நான் குண்டாக இருக்கிறதுல நான் ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா நான் இதில் வந்து 7 மேஜர் சர்ஜரி பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி இப்போவும் டான்ஸ் ஆடிட்டுருக்கேன், அதில் நான் ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் இந்த வயிறு, இவ்வளோ பெரிய வயிறை பார்த்து நான் ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா எனக்கு அதுக்கப்புறம் குழந்தையே பிறக்கான்னு சொன்னேன். இந்த வயிற்றில் 2 பெண் குழந்தைகள் பிறந்த 2 குழந்தைங்களுமே அமெரிக்காவில் நல்ல பெரிய படிப்பு படித்து டாக்டர் ஆகி அங்கே செட்டில் ஆகியிருக்காங்க. ஸோ அதுக்கு நான் பெருமையாக இருக்கேன். ஸோ இந்த டம்மிக்கு நான் டெய்லி தேங்க்யூ தான் சொல்கிறேனே தவிர நீ ஏன் குண்டாக இருக்க, நான் ஏன் அசிங்கமாக இருக்கேன் நான் கேட்டதே இல்லை. இன்றைக்குமே நம்ம பாடியை நம்ம தான் லவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு செல்ஃப் லவ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ யார் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், நம்ம பாடியை ஃபஸ்ட்டு லவ் பண்ண ஆரம்பிங்க. மற்றவங்கள பற்றி கவலைப்படாதீங்க. அதுக்காக டயட்லாம் இல்லாமல் இருக்காதீங்க, கண்டிப்பாக டயட்டில் தான் இருக்கணும். இப்போ கூட உங்களோட இதுக்கு வரதுக்கு முன்னாடி ஓட்ஸ் சாப்பிட்டு தான் வந்தேன். ஓகே, அதனால் டயட்டையும் ஃபாலோ பண்ணணும். உடனே அம்மா சொல்லிட்டாங்கன்னு ஒன்றுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீதா அம்மா, ரீல்ஸ் அம்மா மாதிரி வந்து மாறிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் இன்ஸ்டா பேஜ்லேயுமே வந்து கீதா அம்மா அப்படின்னு தான் வந்து டேக் வச்சுருக்கீங்க மேம். அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணதா, இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி இருந்தது? கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணது. ஏன்னா முதல்ல கீதா ஸ்ரீதர் தான் வச்சுருந்தேன். ஆனால் நிறைய பேர் வந்துட்டு ஐ லவ் யூ, ஐ வாண்ட் டு மேரி யூ அப்படி இப்படின்னு ரொம்ப நிறைய கமெண்ட்ஸ் பர்சனலாக வர ஆரம்பிச்சது. அவங்க வந்து பயோடேட்டா இந்த ஜாதகத்தெல்லாம் கூட அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ வந்துட்டு இவங்க யாருக்குமே நம்ம என்ன சொன்னாலும் மண்டையில் ஏறாது போல இருக்க. பக்கத்துலேயே 59 இயர்ஸ் போட்டிருந்தேன், கீதா ஸ்ரீதர் 59 இயர்ஸ் போட்டிருந்தேன். யாருக்குமே எந்த இதுவுமே இல்லாமல், கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் பயோடேட்டெல்லாம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் என்ன பண்ணேன், என் பொண்ணுங்கிட்ட கேட்டேன் என்ன பண்ணட்டும் அப்படின்னு. சரி ஒரு அம்மாவை போடு ஆடு பண்ண சொதட்டு, அப்போவாவது அவங்களுக்கு அந்த ஒரு ரெஸ்பெக்ட் வரணும்னு தோணுதா பார்க்கலான்னு போட்டால் அப்போவும் ஒரு ரியாக்ஷனும் இல்லை, அப்போவும் வந்துட்டு தான் ரீல்ஸ் அம்மாவாக மாற்றிட்டாங்க. அதான மேம். ஓகே, இதை தாண்டி வந்து நிறைய டேக்ஸ் வந்து எங்களால் பார்க்க முடிஞ்சது மேம். நீங்கள் பண்ண ஒர்க்ஸாக மென்ஷன் பண்ணியிருந்தது ஒன்று ஒன்றா சொல்கிறேன், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக் ஸ்டோரிஸ் வந்து ஷேர் பண்ணுங்க மேம். ஓகே, ஃபஸ்ட்டே வந்து டிஜிட்டல் கிரியேட்டர். எஸ், அஃப்கோர்ஸ் கீதா மாஸ் டிஜிட்டல் கிரியேட்டர். இன்னொரு பக்கம் மாடல், தனிஷ்க் ஜுவல்லரியோட மாடல் நீங்கள். அது எப்படி நடந்தது அந்த ப்ராசஸ்? இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு மும்பை பிரான்ச்சில் தான் என்னை கூப்பிட்டாங்க. ஸோ அது எனக்கு ஒரு ஹாப்பி மொமெண்ட்டு தான் அது. எப்போவுமே இப்போவும் வந்து எந்த ஒரு இப்போ நெக்ஸ்ட்டு கிறிஸ்மஸ்னால் கூப்பிடுவாங்க, அந்த பொங்கல்னால் கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி அந்த அக்கேஷன் தகுந்த மாதிரி கூப்பிடுவாங்க. ஓகே, ஆனால் வந்து தனிஷ் ஒரு ஜுவல்லரி பிராண்டோட நீங்கள் ஒரு மாடல். ஆமாம், கண்டிப்பாக. எஸ், அம்மா ரோல் மாடலா? ஓகே, மென்ஷன் பண்ணுறாங்க, பதிவு பண்ணுறாங்க நான் அம்மா ரோல் மாடல் அப்படின்னு. கண்டிப்பாக மேம். அடுத்து வந்து மாஸ்டர் ஷெஃப் இந்தியாவோட ஃபைனலிஸ்ட். ஆமாம், அம்மான்ற பேர் குக்கிங். கண்டிப்பாக மாஸ்டர் ஷெஃப் இந்தியாவோட ஃபைனலிஸ்ட். ஆமாம், சீசன் 4ல். எஸ், அந்த ஒரு இது எப்படி நடந்தது? அது வந்துட்டு நான் நல்லா சமைக்கிறேன்ட்டு என் 2 பொண்ணுங்களும் ஹஸ்பண்டும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதனால் அந்த ஆட் வந்துட்டு பேப்பர் வந்தது. அந்த காலத்துலலாம் பேப்பரில் தான் வரும். 2014 நான் அட்டென்ட் பண்ணது. ஸோ அப்பா தான் பார்த்துட்டு சொன்னார் இந்த மாதிரி இருக்குது, ஹஸ்பண்ட் பார்த்துட்டு சொன்னார். நான் அவர் அப்பா தான் கூப்பிட்றேன். ஏன்னா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப்டர் நீ சர்ஜரி அவர் தான் என்னை பார்த்துக்கிறது எல்லாமே அவர் தான். ஏன்னா அவங்க 2 பேரும் அப்ராடாக இருக்கிறதுனால இவர் தான் என்னோட எல்லா இதுவும் பார்த்துக்கிறாரு. ஸோ 2014 அவர் வந்து பார்த்துட்டு சொன்னார். நான் அப்ளை பண்ணேன், எனக்கு கிடைக்கும்னு தோணலை. போனேன், 5000 கண்டஸ்டன்ஸ் இருந்தாங்க. அந்த 5000 கண்டஸ்டன்ஸில் 50 கண்டஸ்டன்ஸ் செலக்ட் ஆனோம். 50ல் அப்புறம் 12 பேர், அப்புறம் 12ல் ஒருத்தி நான் மும்பையிலேருந்து நான் செலக்ட் ஆனேன். அப்புறம் மெயின் இது மாஸ்டர் ஷெஃப் இந்தியாவுக்குள்ளே போனேன். அதில் டாப் ஃபைனலிஸ்ட்டில் வந்தேன். ஓகே, இந்த ஒரு சைடு ஆஃப் கீதா அம்மாவை பார்த்துருக்க மாட்டாங்க யாரும். அப்படி ஒரு சைடு கீதா அம்மாவுக்கு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. அது என்ன?
ஒன்று வந்துட்டு நீங்கள் மாடல் கேட்டதுனால சொல்கிறேன், ஆலியா பட்டோடையும் நான் பண்ணிட்டேன். கார்னியர் இதுக்கு பண்ணியிருக்கேன் நான். அப்புறம் பிபாஷா பாஸோட ஹிமாமி வேசோ கேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஜான் அப்ரஹாமோட ஏதோ சம் வெஸ்ட் இது இன்னர் சம்மந்தமான ஒரு இது பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேரோட நல்ல ஒரு ஆசை தீர ஆடு நிறையா பண்ணியிருக்கேன் நான். அண்டு இந்த பின்னாடி இருக்கிற கதை என்னென்னா, ஒன்று சோஷியல் ஒர்க்கர் நான். யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, சோஷியல் ஒர்க்கர். அப்துல் கலாம் அவார்டி நான். 28 கேன்சர் குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா செலவையும் நான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அது நான் இன்னி வரைக்கும் யார்கிட்டையுமே ஓப்பனாக சொல்லலை. அண்ட் ஏன்னா அது வந்து நானாக பண்ணுறதுனால நான் யார்கிட்டையும் எதுவும் டொனேஷனும் கேட்க மாட்டேன், எதுவுமே கேட்கவும் மாட்டேன். நானாக தான் சொந்தமாக தான் பண்ணுறேன். அண்டு பிளைண்டு குழந்தைங்களுக்கு எக்ஸாம் எழுதி கொடுப்பேன். அதுக்கப்புறம் ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறையா சொல்லணுன்னா, என்னோடய லைஃப்பில் வந்துட்டு 80% வந்து டைம் வந்துட்டு நான் அவங்களோட தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் நான். அப்புறம் இந்த புவர் பீப்புளுக்கெலாம் வந்துட்டு போய் அங்கே நாங்கள் கார்டன்லேயே வந்து டீச் இந்தியான்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்கூல் டீச் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் மும்பையில் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு டீச் இந்தியான்னு ஒரு இது. ஸோ அதில் நான் குழந்தைங்களுக்கு போய்ட்டு இந்த கார்டன்லேயே உட்கார வச்சு டீச் பண்ணுவேன். அவங்க என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதுவும் வாங்கி கொடுப்பேன். ஸ்கூல் பேக்கு, யூனிஃபார்மு, வாட்டர் பாட்டில். அவங்க அம்மா சொல்லுவாங்க என் பையனுக்கு ட்ராயிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குப்பாங்க, அது வாங்கி கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணுறது அதெல்லாம் வந்து எண்ணிக்கை அடங்காதது. அது யாருக்குமே தெரியாத விஷயம். வெறும் அம்மாவுக்கு டைம் பாஸ் வீடியோ பண்ணுறாங்க இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இல்லை, முழு நேரமும் என்னோடய சேவை வந்து சோஷியல் சர்வீஸ் தான். ஓகே, கண்டிப்பாக வந்து இந்த ரீல்ஸ், உங்கள் ரீல்ஸை பார்த்து ஓகே கீதாமா அப்படின்னு அந்த ரீல்ஸை பார்த்தவங்களுக்குலாம் இப்படி ஒரு சைடு இருக்குது, இவ்வளோ விஷயங்கள், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஒரு சோஷியல் ஒர்க்கராக, ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட நீங்கள் சம்பாதிச்ச காசுலேயே அது பண்ணுறீங்க அப்படின்றது நம்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்னாலுமே என்னம்மா நீ கதை விடுற அப்படின்னு தான் பாதி பேர் கமெண்ட் பண்ண வருவாங்க. ஆனால் வந்து நீங்கள் அதை பண்ணிகிட்டு இருக்கீங்க ஜென்யூனா. இந்த காசெல்லாம் வந்து எப்படி மேம் ஏர்ன் பண்ணுறீங்க? ஏன்னா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறீங்க, மாடலாக இருக்கீங்க அப்படின்றத தாண்டி இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறீங்களா, அதுக்கான இன்கமாக வந்து என்ன இருக்குது? அது நான் சொல்லணுன்னா, நாங்கள் வந்து ஒரு குரூப் ஒன்று வச்சுருக்கோம். அந்த குரூப்பில் நாங்கள் ஒரு 12 பேர் இருக்கோம். ஸோ எங்களுக்கு என்ன தேவைங்கிறது ஒரு இடத்துலேருந்து ஒரு இது வரும். சப்போஸ் இப்போ ஆஷா சதன்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே பிறந்த குழந்தைங்க தான் அங்கே, அனாதையான பிறந்த குழந்தைங்க தான் அங்கே இருக்குது. ஸோ அவங்க பால் பவுடர் வேணும்பாங்க. ஸோ உடனே குரூப்பில் வந்துட்டு பால் பவுடர் வேணும் அப்படின்னு வரும். என்னால் முடிஞ்சது நான் என்ன பண்ணுவேன், என்னால் முடிஞ்சது அந்த பால் பவுடரை ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுப்பேன். என்னோடய வாலண்டியர்ஸ் அதை கொண்டு போய் கொடுக்கறது, அதை இது பண்ணுறது, அந்த வேலையெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி சில சீனியர் சிட்டிசன் ஹோம்லலாம் வந்துட்டு நைட்டிஸ் கேட்பாங்க, அப்புறம் டயப்பர், அடல்ட் டயப்பர் கேட்பாங்க, அதுவும் ப்ரொவைட் பண்ணுவேன். இது வந்து சொல்லிகிட்டே போகலாம், இன்றைக்கி ஃபுல்லாக பேசிக்கிட்டே போகலாம். இது எல்லாமே வந்து எனக்கு பிடிச்சி நான் பண்ணுறேன். என் ஹஸ்பண்ட் வந்து இதுக்கு ஃபுல் கோஆப்ரேஷன் கொடுக்குறாரு. அண்ட் அவரும் சேர்ந்து உல்ட்டாவாக இப்போ என் கூட சேர்ந்து எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரே விஷயம் என்கிட்ட சொன்னது என்னென்னா, இந்த கையால் கொடுக்கறது வந்து இந்த கைக்கு தெரியக்கூடாது. அதனால் எந்த ஃபோட்டோவும் போடக்கூடாது, எந்த வீடியோவும் எடுக்கக்கூடாது, யார் எதற்கு சிம்பத்தியை க்ரியேட் பண்ணக்கூடாது. உனக்கு பண்ணணும்னு தோணித்துன்னா நேரப்போ பண்ணிட்டு வா. ஆனால் அதை வந்து இந்த மற்றவங்க மாதிரி வீடியோ எடுத்து போடுறது, இந்த ட்ராமாலாம் எனக்கு பிடிக்காதுன்ட்டார். இப்போ அவரும் என் கூட நிறையா விஷயங்கள் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஓகே, நல்ல விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறது இல்லை. ஆக்சுவலி உங்கள் ரீல்ஸ் மட்டும்தான் வந்து ஷேர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். பட் வந்து தோணும்ல மேம், ஏன் வந்து நல்ல விஷயங்கள் பண்ணுறீங்க அதை சோஷியல் மீடியாவில் போடாமல் ஏமா இந்த ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்க, அதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இமேஜ் இருக்கும்ல, இவங்க இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணுறவங்க தானே அப்படின்ற அந்த பேரை மாற்றி இவங்க கீதா அம்மா உண்மையாகவே அப்படி ஒரு நேம் க்ரியேட் ஆகியிருக்கலாமே அப்படி பண்ணியிருந்தா? அது என் ஹஸ்பண்டோட பர்சனல் ரெக்வஸ்ட்டு. அதாவது இந்த கைக்கு பண்ணுறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுங்கிறது அது ஒரு ரெக்வஸ்ட்டு. பண்ணினா நம்ம சந்தோஷமாக பண்ணணும். சும்மா ஊருக்காக பண்ணி இந்த சிம்பத்தியை க்ரியேட் பண்ணி எல்லாரும் பார்த்து அதுக்கு ஹார்ட் போட்டு லைக் போட்டு ஹேட்ஸ் ஆஃப் சொல்கிறதுலலாம் எங்களுக்கு அதில் சந்தோஷமாக இல்லை. நேரில் போய் பார்த்து கொடுத்துட்டு வரது தான் சந்தோஷம் இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இது நீங்கள் போடுவீங்களா மாட்டிங்களா எனக்கு தெரியாது, நான் பண்ணுறதெல்லாம் கடுகளவு, என் புருஷன் பண்ணுறது மலை அளவு. அவர் என்னெல்லாம் பண்ணுறாருன்னா, டயாலிசிஸ்க்கு எல்லாருக்கும் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாரு. யாருக்கெல்லாம் டயாலிசிஸ் இது இருக்கோ அது வந்து பணம் கட்ட முடியாது அவங்களால, ஆனால் அவங்களுக்கு வந்து மாதம் டயாலிசிஸ் பண்ணி ஆகணும். அவர் வந்து அந்த டயாலிசிஸ்க்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாரு. அதை தவிர்த்து வயசானவங்களுக்கு யாருக்கு வந்து அந்த கண்ணு கேட்ராக்ட் ஆப்ரேஷனுக்கு பணம் இல்லாமல் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் போனால் உனக்கு தெரியும்ல என்ன அழகுன்னு, அதுவும் அவர் வந்து பண்ணி கொடுப்பாரு. கேட்ராக்ட் ஆப்ரேஷனும் பண்ணி கொடுப்பாரு. அதை தவிர்த்து அந்த டயாலிசிஸ் சென்டருக்கு ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணுறாரு. அண்ட் அதை தவிர்த்து எந்த காலேஜில் எந்த ஏழை குழந்தைக்கு அட்மிஷன் கிடைக்கலையோ அது டாப் காலேஜாக இருந்து அந்த பொண்ணு நல்ல மார்க் வாங்கி
அப்பா எனக்கு இது கிடைக்கலன்னு சொன்னால் அந்த காலேஜுக்கு போய் நின்று போராடி அந்த அட்மிஷனை ஃப்ரீ ஷிப் பண்ணி ஃப்ரீயாகவே பண்ணி அட்மிஷன் வாங்கி கொடுப்பாரு. இப்போவும் ரீசெண்டாக எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக நான் ஒன்றுமே இல்லை, அவர் தான் பெரிய இது. அவரை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன், நம்மளும் குவைட்டாக சைலண்ட்டாக தான் பண்ணணும் அவரை மாதிரி. ஏன்னா அவர் ஒன்று கூட போட்டு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, ஒன்று கூட போட மாட்டார், அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவர் என்னையே ஃபாலோ பண்ண மாட்டேன்ட்டார் இன்ஸ்டாகிராமில். யார் சாமி அவர் அப்படின்ற மாதிரி இருக்கு ஆக்சுவலி. இவ்வளோ பண்ணிட்டு அமைதியாக உட்காந்துருக்காரு அப்படின்னு. பட் ஸ்டில் மேம், உண்மையாகவே உங்கள் 2 பேருக்குமே ஒரு குட் சைடு இருக்குது. அது வந்து இப்போ யாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். இவ்வளோ பண்ணியிருக்கீங்க அப்படின்றது வெளியே சொல்லாமல், ஓகே உங்களோட ஒரு சைடை மட்டும் தான் காட்டிகிட்டு இருக்கீங்க, என்னோட இன்னொரு முகத்தை நீ இன்னும் பார்க்கல அப்படின்ற மாதிரி தான் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து வாழ்க்கையை நொந்துடுவேன். எஸ், அந்த மாதிரி ஒரு லைஃப்பை வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ரொம்பவே இன்ஸ்பைரிங் அண்ட் வந்து ஒரு மோட்டிவேஷனுமே கூட. நீங்கள் சொன்ன மாதிரி பாசிட்டிவிட்டி, இந்த ஸ்மைல் எப்போவுமே கீதா அம்மா ஃபேஸில் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்கு எங்களோட டீம் சார்பாக நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம அந்த ரீல்ஸுக்குள்ளே இறங்கிடலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் வந்து பொறுமையாக உட்காந்து இவ்வளோ விஷயங்களை அந்த சிரிச்ச முகத்தோடு எங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நிறையா பேர் கீதாமானா வெறும் ஐட்டம் சாங் போடுவாங்க, வெறும்னே இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாங்க. பட் உங்களால் இன்றைக்கி நிறையா பேருக்கு, உலக மக்களுக்கு தெரிய வந்துடுது. அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு ஒரு 10 ரூபா கிடச்சா கூட ஒரு ஏழைக்கு வந்து ஹெல்ப் பண்ணணுங்கிறது என்னோட ஆசை. நீங்கள் எல்லோரும் அமைதியாகவே பண்ணுங்கள், ஒரு வீடியோவும் போட வேண்டாம் தயவுசெய்து. ஆனால் இனிமேல் யாரையும் வந்து தப்பாக கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாருக்குமே பின்னாடி ஒரு பெரிய பெரிய ஸ்டோரிஸ் இருக்குது. எல்லாருமே சிரித்த முகத்தோடு இருக்கிறதுனால எல்லாருக்குமே ஜாலியாக இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்கடா, கழுவி என்ஜாய் பண்ணுதுடா, ஃபுல் ஃபனில் இருக்காங்கடா. எல்லாருக்குமே ஒரு பக்கம் தான் தெரியும், இன்னொரு பக்கம் அவங்க பார்த்தது கிடையாது. ஆனால் நாங்கள் அதை ஷேர் பண்ணவும் தயாராக இல்லை. பட் இனிமேல் ஆடியன்ஸ் சொல்கிற ஒரே ரெக்வஸ்ட்டு, தயவுசெய்து உங்களால் கமெண்ட் பண்ண முடிஞ்சால் நல்லா கமெண்ட் பண்ணுங்கள் பாசிட்டிவாக. இல்லையா கமெண்ட்டே பண்ணாதீங்க, இல்லை பிளாக் பண்ணிவிட்டு போயிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய். ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. Saubhagya Home and Kitchen Appliances. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே.